ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைசியான பன்னீர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுமே பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே பிரியாணி இலையும் ஒன்று போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடணும். இந்த இந்த வெங்காயம் எவ்வளோ பொன்னிறமாகுதோ அந்த அளவுக்கு வந்து இதில் டேஸ்ட் வரும்னு சொல்லுவோம். இது ரொம்ப சின்னதானா அப்படின்னா தான் இந்த ஸ்பைசியான பன்னீர் மசாலா நம்ம ரெடி பண்ண முடியும். அப்போ தான் வந்து வெங்காயம் அதிகமாக தெரியாமல் இருக்கும். இல்லைனா ரொம்ப வெங்காயம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்போ தான் கிரேவியாக வரும் இதில். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ நான் வந்து தக்காளி இதில் அப்படியே நான் சேர்த்துக்காமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைனா தக்காளி முழுசாக தெரியும்ல, அதனால் நான் அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிரேவியாக கிடைக்கும் நமக்கு பன்னீர் மசாலா. ஸோ நான் வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்பைசியான பன்னீர் மசாலா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்பைசிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், குருமிளகு, சோம்பு இதெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக இதை மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி நம்ம இறக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பைசியான பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.